இருக்குன்னு பார்ப்போமா? எதுவும் கொண்டு வரல, பிரச்சனையை தான் கொண்டு வந்திருக்கேன். அது என்ன பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்ன தாங்க சொல்ல வரீங்க, டக்குன்னு சொல்லுவாங்க, அதானே சொல்லிட்டா போச்சு. இன்னைக்கு டே 6 ஆஃப் ப்ளவுஸ் ப்ராப்ளம் அண்ட் சொல்யூஷன். எல்லாருக்கும் இந்த ஷோல்டர் கரெக்டாக ஷோல்டர் இந்த இடத்துல டைட்டாக இருக்கும். ஆனால் இந்த நெக்கு வித்து இருக்கு இல்லையா, இந்த இடம் லூஸாக இருக்கும். இந்த இடம் லூஸாக இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, ப்ளவுஸு ஒரு மாதிரி இருக்கும். முன்னாடி கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும், பின்னாடி கொஞ்சம் தூக்கிட்டே வர்ற மாதிரி இருக்கும். இதனால் கூட ஷோல்டர் ஃபால் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா, தச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்றதை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணது இந்த நெக்கு வித்துக்கிட்ட மட்டும் நமக்கு லூஸாக இருக்குது, ஷோல்டர் கிட்ட டைட்டாக இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு 0.25 to 0.5 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி அதை கிராஸாக இந்த ஷோல்டர் ஜாயிண்ட்ல கனெக்ட் பண்ணுவோம். அப்படி இருக்கிறப்போ இந்த நெக்கு வித் இந்த இடம் நமக்கு நல்லா கிரிப்பா இருக்கும். ஸோ ஷோல்டர் ஃபால் ஆகாது. இன்னொன்று, அந்த இடம் ரொம்ப கொடன்னு இருந்தா சாரி வியர் பண்றப்போ நமக்கு அதுல ஒரு கிரிப் இருக்காது. அதனால நம்ம இந்த வேலையை பார்ப்போம், சரிங்களா? செகண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப இருக்கு ஷோல்டர்ல எதுவும் பண்ண முடியாதுன்ற பட்சம் இந்த நெக் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் ஆர் லெஃப்ட் ஆர் ரைட் எதுவோ, ஸோ இந்த சைடு நம்ம என்ன பண்ணுவோம், சின்னதா ஒரு டாட் பிடிப்போம், சரிங்களா? சின்னதா 1/2 inch வரைக்கும் ஒரு டாட் நம்ம பிடிக்கிறப்போ இந்த இடத்துல ப்ராப்ளத்தை நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம். அதுவாது தச்ச பிளவுஸ்ல. இதே தைக்காத பிளவுஸ்ல என்ன பண்ணுவோம், அது பேட்டர்ன்ல தான் நம்ம கிளியர் பண்ணணும். அதை எப்படின்னு உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? இப்போது நான் ரஃபாக ஒரு பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். இந்த பேட்டர்னில் பாருங்கள், நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம், ஷோல்டர் ஸ்லோப் கொடுப்போம். அது எல்லாருக்குமே கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் இது வரைக்கும் ஸ்டிச் பண்ண யாருக்குமே நான் இந்த ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தது கிடையாது. சப்போஸ் நெக்கு வித்தில் மட்டும் நமக்கு லூஸ் வருது, ஷோல்டரில் கரெக்டாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஷோல்டர் ஸ்லோப் ஒரு 1/2 inch கொடுப்போம்ல, அந்த 1/2 inch இந்த இடத்துல கொடுத்து இதை நம்ம கிராஸ் லைன் எடுக்கணும். இப்படி எடுக்கிற பட்சம் நமக்கு இந்த இடத்துல ஃபால் ஆகுறத நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம், சரிங்களா? இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, ஷோல்டர்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, நெக்கு ட்ரா பண்ணுறோம்ல, ஃப்ரண்ட்டு நெக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்டு நெக்கு ட்ரா பண்ணுவோம்ல, அந்த இடத்துல நெக்கு ட்ரா பண்ணிவிட்டு அதில் இருந்து ஒரு 1/2 inch நம்ம உள்ளே மார்க் பண்ணணும். வெளியில் மார்க் பண்ணக்கூடாது, உள்வாங்கி மார்க் பண்ணால் தான் இந்த நெக்கு வித்து கம்மியாகும். இப்படி மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம அந்த ஐவுக்கு லைன் இருக்கு இல்லையா, அதோடு நம்ம ஜாயின் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி இந்த 2 டைப்பில் நம்ம பண்ணுறப்போ நமக்கு இந்த ப்ராப்ளத்தை ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.